ஹலோ வியூஸ், நம்ம வியூஸ் எப்படி இருக்கிறீங்க? கடந்த 2 நாளாக கொஞ்சம் சீரியஸான கண்டென்ட்டு. அதில் இந்த கச்சத்தீவு கண்டென்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. கூடிய சீக்கிரம் புதிய சேனலில் அதை பற்றி நான் தொகுப்பு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஆதரவு, பேராதரவு வந்து என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதை மறந்துடாதீங்க. அப்படி நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அப்புறம் ஆரம்பித்தது அப்படியே புசுக்கு நிறுத்தி விட்டு போயிடுவேன் நான் வாட்டுக்கு. இப்போயே சொல்லிக்கிறேன். சரி, இன்னும் என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சரி 2 நாள் சீரியஸாக பேசணும், காமெடியாக சில பேரை வச்சு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். எப்பயுமே நம்ம காமெடியாக வச்சு செய்யணும்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சப்பொடி மாமா பையன். பட் இன்றைக்கி அவனை வந்து செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா அவனை கண்டென்ட்டை இன்னொரு நாளைக்கு செய்ய, நாளைக்கோ இல்லை மற்ற நாளைக்கு செய்வோம். இன்றைக்கி பார்த்து இந்த அல்லு சில்லுங்கன்னு சிலதுங்க வந்து அப்பப்போ தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக மூஞ்சி காமிச்சிட்டு போவோங்க. அந்த மாதிரி சில அல்லு சில்லுங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பிரஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போயிருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்மளுடைய முதல் வீடியோவில் மாட்ட போகிற அந்த சில்லு யாருன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லவையா, ரொம்ப நல்லவையா, அப்பா இவனை மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாதுன்னு பழம் இருக்குல்ல, பழம் மாதிரி நடிச்சிருப்பான். பழம் மாதிரி எதுலன்னு கேட்குறீங்களா? ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாதா, பிக் பாஸ் அதில் நடிச்சிருந்தானே இந்த ரஞ்சித் அப்படின்றவன் தான் இன்றைக்கி வந்து நம்ம முதல் கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம். அவன் விநாயகர் சதுர்த்திக்கு மேடை ஏற்றி விட்டாங்கன்னு சொல்லிட்டு விநாயகரை பற்றி பேசுகிறானா, விஜய் அவர்களை பற்றி பேசிக்கிட்டீங்க, விளங்காதவன். சரி, அப்படி என்ன தான் பேசியிருக்கேன்னு முதல்ல பார்ப்போம். கையை அப்படி சொடக்கு போட்டு, திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒருத்த விரல் நீட்டார்ல. ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்தில் பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்முன்னு உட்காந்துருந்தீங்க தம்பி. தலைவாண்ட படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துட்டாரு நினைக்கிறேன். இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானையா? அறிவில்லை அங்கிள்ங்கிற முதல்வர், அறிவில்லை மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற. இதுதான் அரசியல் நாகரிகமா? எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது. சாருக்கு வந்து தளபதி வந்து மோடிஜி அவர்களையும் இங்கே ஸ்டாலின் அவர்களையும் பற்றி பேசினோடனே அவருக்கு பொங்கிருச்சு போல இருக்கு. டேய், உனக்கு தான் கோபமே வராதே, நீ தான் புள்ள பூச்சிக்கெல்லாம் கோவம் வருமான்ற கேரக்டரில் இல்லை, நீ பிக் பாஸில் இருந்த. உண்மையை சொல்லு, உனக்கு பிக் பாஸில் நீ அத்தனை எபிசோடு இருந்து நீ கோவமே பட மாட்டேன்னு சொல்லி உன்னை கோவப்படுத்துறதுக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் அவ்வளோ மெனக்கிட்டோம். அப்பையும் அப்புறாணி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத வாழைப்பழம் மாதிரி இருந்துட்டு இங்கே வந்து வாய்க்கிலே பேசுகிறியே. அப்போ உண்மையான கேரக்டர் எது? அதுவா இல்லை இதுவா? ஏண்டா, விநாயகர் சதுர்த்தி மேடையில் விநாயகர் ஃபேஸ் ஏன் வந்துச்சு, விநாயகருடைய வரலாறு என்ன, அது ஏன், அவருடைய பக்தி என்ன அப்படின்ற, சரி ஏன் அவரை பக்தியாக கும்பிடணும், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசாமல் தோன்ற மாதிரி பேசுகிற நீ யோக்கிய விஜய் அவர்கள் வந்து மரியாதை தெரியாதவரா? அவருக்கு எல்லா மரியாதை தெரியும்டா. அவர் கையை அவர் சொடகு போடுறாரு, அவருக்கு தைரியம் இருக்குது, சொடகு போட்டு கேட்குற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்குது. உனக்கு இருக்கா? உனக்கு தெம்பு, திராணி, தைரியம், வெக்கம், மானம், சூடு, சொரணை இதில் ஏதாவது இருக்கா? முதல்ல நீ போனால் பணம் சம்பாதிக்க மார்க்கெட் அவுட் ஆயிடுச்சுன்னு பிக் பாஸில் போய் ஓம் மூஞ்சியை காட்டிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ முன்னாடி அனுப்பி விட்டுட்டு குக்கு கோமாளியில் சமைக்கிறதுக்கு. ஏன்டா இப்படி? நீங்களே வாழ்வாதாரத்துக்கு தேடி விஜய் டிவி நம்பி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் விஜய் டிவி நம்பி ஓடும்போது விஜய் அவர்களை பற்றி இங்கிட்டு பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது உனக்கு? கவுண்டம்பாளையன்னு ஒரு படம் எடுத்து உன்னை எல்லாரும் காரி 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 துப்புனாங்க, இப்படி ஒரு ஜாதி வெறியனா இவன் அப்படின்னு. ஏன்னா உன்னை அப்படி யாருமே நினச்சதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்ற மாதிரி நீயே ஒரு ஜாதி படத்தை எடுத்து அதுக்கு வியாக்கியான மயிறு வேறு விளக்க மயிறு வேறு உட்காந்து கொடுத்து எல்லோரும் உன்னை வண்டியாக கழுவி ஊற்றுனாங்களே. அப்போயும் உனக்குலாம் புத்தி வரல. சரி, பொழப்புக்காக இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிஜேபி RS கைக்குள்ளேயே இருக்கேன்னு வச்சுக்க. இங்கே அவர் மோடிஜின்னு தானே சொன்னார். மோடிஜின்னு சொல்லாமல் என்னன்றா சொல்லுவீங்க? பேர் எதுக்குடா வச்சுருக்காங்க? இன்றைக்கி ஒரு பிரைம் மினிஸ்டர், நாளைக்கு என்னவா இருப்பார்? அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ அவர் அந்த எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் தான் கூப்பிடணும், மோடிஜின்லாம் கூடக்கூடாதா? இங்கே ஒரு சரி அவர் கூட நீ அந்த இடத்துக்கு கைக்கூலியாக இருக்க, உனக்கு கோவம் வந்துருச்சு சொடக்கு போட்டோன்னே அப்படின்னு வச்சுக்கலாம்ப்பா. இங்கே ஏன்டா அங்கிளுக்கு ஏன்டா வந்து நீங்கள் என்ன தொங்குறீங்க? யாரா நீங்கள் எல்லாரும் தொங்குறீங்களேடா? தமிழிசை, அண்ணாமலை, நயனா நாகேந்திரன், நீ எல்லாம் தொங்குறீங்களே, ஏன் கூட்டுக்கலவா நீங்கள்?
கூட்டுக்கலவாணி தானே, எல்லாம் இந்த பயங்கரமான கூட்டுக்கலவாணிங்க. இந்த இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பட்டாபிரவத்தில் பாலத்தில் மசூதி தெரியக்கூடியாரு துணியை கட்டி வச்சு எப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் விஜயர்களை பற்றி பேசுகிறீங்க, அதுவும் நீ பேசுகிற. இது எல்லாத்துக்கும் மேலே விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாரையும் வாழ்த்தி பக்தியாக இருக்கிறது வர அதுக்காக தான் அந்த விழாவே இருக்குது. நீ என்ன பண்ணனா அங்கே போய் வன்முறையை தூண்டுற மாதிரி இப்படி உன்னை எப்படி அந்த ஏரியா விஜய் பசங்க சும்மா விட்டு வச்சுருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி, எல்லாரும் எவனோ ராம போகிறான், விஜய் அவர்களை வச்சு பப்ளிசிட்டி தேடிக்கிறான். நீயும் வந்து விஜய் அவர்களை எதிர்த்து பேசி உங்கள் ஆர்எஸ்எஸ் அந்த பிஜேபிக்கு வந்து காமிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் இருக்கேன் கோதாலம், நான் இருக்கேன், என்னை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, எலெக்ஷன் வரும்போது என்னை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சிம்பாலிக்காக உன்னை அட்ரஸ் பண்ணிக்கிறேன். அந்த அட்ரஸ் பண்ணி பொழப்பு தேடிக்கிறேன். இந்த பொழப்புக்கு இதோட நான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ வருமானத்துக்கு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும். இதில் நான் வேறு தனியாக வேறு சொல்லணுமா? சரி, வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் நீ விஜய் வந்து நக்கிறீங்க அப்படின்னா நக்கிக்கிங்க. ஆனால் இந்த கோவப்பட்டு சில வார்த்தைகள்லாம் விட்றீங்க பார்த்தியா, அது வந்து வேண்டாம். ஏன்னா நம்ம பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உன் கம்யூனிட்டியில் இருக்க விஜய் ஃபேன்ஸு சும்மா இருக்க மாட்டாங்கடா. தூக்கி போட்டு உன்னை குழியில் போட்டு புதைச்சிட போகிறாங்க. பார்த்துருந்துக்க. இப்போ இந்த வரிசையில் ரெண்டாவது நிற்கக்கூடிய பப்ளிசிட்டி பைத்தியம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எனக்கு ரொம்ப 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 நெருக்கமானவங்க. உண்மையை சொல்ல போனால் அவங்களால தான் இந்த சேனலே வளர்ந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் அவங்கள தாயா முத திட்டி வீடியோ போட்டேன். முத திட்டி வீடியோ போட்டதே அவங்கள தாயா. அவங்க யாரு, வேறு யாருமே இல்லை. என்னுடைய ராஜேஸ்வரி அக்கா கொஞ்சம் நேரம் வந்து பக்கா செய்வாங்க. இருக்கு என்ன பேசிட்டு வந்துருக்கான் பாப்பா. அங்கிள் ஆண்டி இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு அரசியல் தலைவர் கெட்ட வார்த்தை பேசுறாரு. கெட்ட வார்த்தையோ அது நல்ல வார்த்தையோ அது தமிழ் வார்த்தையாகவே இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஊர்ல அதை கெட்ட வார்த்தையா தான் பார்க்குறோம். அப்படிப்பட்டவர் ஒரு எழுத்து சொல்ல வேண்டியதில்லை. அப்படி ஒரு தமிழ் வார்த்தைனா முழுமையாக சொல்லியிருக்கலாம். உண்மைதானே? அவர் 35 நிமிஷம் பேச்சையும் ஒவ்வொரு வரியா ஒவ்வொருத்தருமே கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேட்கக்கூடிய நபர்கள் இருக்கும்போது இவர் எவ்வளவு பொறுப்பாக இருக்கணும், எவ்வளவு கிளாரிட்டியோட அந்த அரசியலை பார்க்கணும். ஒரு தெளிவாக நான் ஒரு தலைவனாக வேண்டும், நான் ஒரு முதல்வராக வேண்டும்னா என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும், என்னுடைய செயல் குறித்து நான் எப்படி விளக்குவது, நான் இப்படி தான் பண்ணுவேன். டாஸ்மாகா இவ்வளோ பேர் இந்த இடத்துல குடிச்சு நிற்கிறாங்களா, யாச்சும் வந்தால் நிற்க மாட்டான். நம்ம அக்காவுக்கு ஆன்டின்னு சொன்னோன்னே கோவம் வந்துருச்சு போல இருக்கு. அக்கா உங்களை சொல்லலை அவர் ஆன்டின்னு, அவர் அங்கிள்னு ஸ்டாலின் மட்டும்தான் சொன்னார். நீங்கள் ஏன் நினச்சிக்கிறீங்க? பட் நீங்கள் சொன்னாலும் சொல்லாலும் ஆண்டி தான் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் கெட்ட வார்த்தை கிடையாது. இப்போ நீங்கள் ஆண்டியே கெட்ட வார்த்தைன்னு சொன்னீங்களா, இல்லை அவர் என்ன மானாக்குன்னு சொன்னீங்களா, அதை சொன்னீங்களா? சரி, அதுதான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்ன தான் தமிழில் வந்து தூய வார்த்தையாக இருந்தாலும் இன்றைக்கி புழக்கத்தில் வந்து அது கெட்ட வார்த்தையாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? முழுசாக சொன்னாலும் என்ன கெட்ட வார்த்தை பேசினாருன்னு, முழுசாக சொல்லாமல் மட்டும் சொன்னாலும் அப்பயும் கெட்ட வார்த்தைன்னு சொல்கிறீங்க. இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் விஜய் அவர்கள்ட்ட கெட்ட வார்த்தையே கெட்ட விஷயத்தையே பிடிக்கிறீங்க? ஏன் அவர்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு படவே படாதா? நாரடி சாங்கில் ஆரம்பித்தது இன்னை வரைக்கும் ஓய மாட்டேங்குதுடா. இன்னை வரைக்கும் ஓய மாட்டேங்குது. இன்னை வரைக்கும் அவர் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, சாராயம் அடிக்கிறாரு, பசங்களை கெடுக்கிறாரு. அக்கா ஒன்று தெரிஞ்சுக்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இளைஞர்களும் அரசியல் பக்கம் திரும்பி அரசியல்னா என்ன, அரசியல் புரிதலோடு இருக்காங்க, அரசியலை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிறாங்க. பெரியார்னா யார், காமராஜர்னா யார், அம்பேத்கர்னா யார் அப்படின்னு சொல்லி எடுத்து படிக்கிறாங்க. வேலுநாச்சியார் அம்மா பற்றி படிக்கிறாங்க, சஞ்சலி அம்மாவை பற்றி படிக்கிறாங்க. இப்படி இன்றைக்கி இருக்க இளைஞர்களை அரசியலுக்குள்ளே கொண்டு வந்ததில் முக்கியமான பங்கு இல்லை, முழு பங்குமே விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதுல்ல. நான் கேட்குறேன், அவர் முன்னாடி எல்லாம் சுற்றி இருக்கிறவன்லாம் திருடனாக இருந்துட்டு இவர் ஒருத்தர் மட்டும் நல்லவனாக இருந்தால் திருடிங்கெல்லாம் போட்டு குத்தி கொண்டுருவீங்களே. அப்போ என்ன பண்ணும்? திருடங்கிட்ட திருடன் புள்ளி ஆட்டம் தானே ஆட முடியும். நீங்கள் எப்படி மறைஞ்சு அடிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவரும் மறைஞ்சு அடிக்கிறாரு. விஜயர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியும் எல்லாரும் கவனிக்கிறாங்க அப்படின்னு தெரியுதுல்ல. அப்போ அவர் ஒவ்வொரு விஷயத்துலேயும் என்னென்ன பேசுகிறாரு, அதில் என்ன நல்லது இருக்குன்னு அதை எடுத்து பேசுங்க. அதை எடுத்து ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? அதை எடுத்து ஏன் யாரும் விவாதம் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த அங்கிள்னு ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறீங்க. அங்கிட்ட என்னடா மோடிஜி பேரை சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க தொங்குறாங்க. நீங்கள் என்னடானா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னு இதில் தொங்குறீங்க. மற்றதெல்லாம் படலை. அந்த மாநாட்டில் பேசின வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியல. கச்சத்தீவு மீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டது தெரியல. நீட்டுக்கு வந்து கேன்சல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இப்போ அங்கே பிஎம்டி கோரிக்கை வச்சது உங்களுக்கு தெரியல. இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் எவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் வந்திருக்குன்ற விஷயத்தை பற்றி பேசுகிறார், அது உங்களுக்கு தெரியல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது.
ஆனால் இவர் வந்து மானா அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டாரு மட்டும் தொங்கிட்டு வரீங்க. ஏங்க ஏன் எப்போ பார்த்தாலும் ஏன் விஜய் கிட்ட நீங்கள் கெட்ட வார்த்தையே கண்டுபிடிக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு என்ன அப்படி கோவம் சொல்லுங்கள். என்னால் உங்கள் மேலே கோவப்பட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த சேனல் இல்லை. அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். உங்களால் தான் எல்லாம் உங்களால் மட்டும்தான். அதனால் நான் வந்து உங்களை வந்து பெருசாக வந்து திட்டிட முடியாது. இருந்தாலும் விஜய் அவர்கள்கிட்ட வந்து நல்ல விஷயங்களை பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போய் 4 பேர்கிட்ட சேர்க்க பாருங்கள். புரியுதுங்களா? ஏன்னா இதை விட எல்லாமே மிக 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 கேவலமாக பேசி தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. போங்க, ராமதாஸ் என்ன பண்ணுறாரு? ராமதாஸ் இல்லை, அவரோட பையன், அவரும் தான் சம்டைம்ஸு அவரோட பையன் அன்புமணி என்ன பேசுகிறாரு, ஏது பேசுகிறாரு கொஞ்சம் போய் பாருங்கள், காது கொடுத்து கேளுங்க. அங்கெல்லாம் கேட்டுட்டு வந்து இங்கே விஜய் அவர்களை பற்றி குறை சொல்லுங்கள். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு அவர் ஆண்டி அப்படின்னு சொன்னது, ஆண்டின்னு சொன்னார், அங்கிள் தானே சொன்னார். ஆண்டி அங்கிள் சொல்கிறான்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் கெட்ட வார்த்தையா? ஆண்டி தானே சொல்ல முடியும், அங்கிள் தானே சொல்ல முடியும். இப்போ உங்களை வந்து நான் அக்கான்னு சொல்கிறேன், என்னோட சின்ன பசங்கள்லாம் அக்கா நான் சொல்லுவாங்க, ஆண்டின்னு தான் சொல்லுவாங்க. அவர் அந்த மாதிரி ஒரு மோடில் வந்து சொல்லியிருப்பார். இப்போ பிஎம்க்கு வந்து இவருக்கும் வயசு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் அவர் வந்து மோடிஜின்றாரு. இந்த ஸ்டாலின் அவர்களுக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 22 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், 25 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் அங்கிள்ன்றாரு. இதெல்லாம் ஒரு காரணமா? ஏதாவது சொல்லணுன்னே சொல்லுங்கள். நல்ல விஷயத்த சொல்கிறது. டாஸ்மாக் வந்து எல்லாம் திறந்து வச்சுருக்கு. ஏன் திறந்து வச்சுருக்கீங்க? குடிச்சிட்டு என்ன பண்ண, படுத்துங்க சொல்லிடுவோம் எல்லாரையும், படுத்துங்கிடுவாங்க அவங்களே. ஏதாவது பேசணும்னு உட்காந்து பேசுகிறது. அப்பப்போ மூஞ்சியை காமிச்சிக்கணும் உங்களுக்கும். சரி காமிச்சிக்கங்க, எங்களுக்கும் அப்பப்போ வேணும். வன்முறை கையாள வேண்டாம், நீதி நேர்மை நியாயம், அப்படியே இருப்போம். சரி, என்னையும் இந்த 3 பேர் தான் இன்றைக்கி செய்து போதுன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு இதுமாதிரி என்னத்தை வச்சு செய்கிறது. அதனால் இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்ப்போம். சரி, another வீடியோவில் டேக் கேர்.